ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி வந்துட்டு டேஹியூங்கோடைய ஒரு டபுள் ஷாட் தான் ஒன்று பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. அண்ட் எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பார்ட் 1 பார்க்கலண்ணா, பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட் பாருங்கடா. அப்போ தான் இந்த பார்ட் சூப்பராகவே புரியும். அண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் பார்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா வந்துட்டு டேக் வந்து ஃபோன் பண்ணியிருந்திருப்பீங்க. அவர் வந்து எடுத்துருக்கவே மாட்டார். சரி, என்ன தான் ஆச்சுன்னு தெரியாமல் கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு வேகமாக நேராக வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எலவேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே போகிறீங்க. போயிட்டு வந்துட்டு மடான கதை திறந்து என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேட்டோன்னே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காலில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. சைலண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையில் இப்படி கெஸ்டர் காமிச்சோன்னே ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் காலில் பேசிட்டு வந்து உங்கள்கிட்ட இப்படி கெஸ்டர் காமிக்காரு. அப்போ வந்துட்டு சரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அங்கே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணதுக்கப்புறமேட்டே வந்து ஃபோனை கட் பண்ணிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, ஒரு மேசன்ஸே இல்லாமல் அப்படி கத்திக்கிட்டே உள்ளார வர ஃபோன் பேசிட்டு தானே இருக்கேன், அது எனக்கு தெரியுது, ஏன் ஃபோன் பண்ணால் எடுக்க தெரியாதா உங்களுக்கு, எவ்வளோ நேரம் நான் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான், இப்போ என்ன சொல்லு, ஏன் ஃபோன் அட்டன் பண்ணல, முக்கியமான வேலையில் இருந்தோம், ஏன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயே வந்து முன்னாடி சேர் இருக்கும்ல, அங்கே வந்து உட்காந்துட்டு அங்கே பக்கத்தில் டேக் வச்சுருந்த தண்ணி எடுத்து குடிச்சிடுறீங்க. குடிச்சதுக்கப்புறமேட்டு அது எனக்கு வச்ச தண்ணி, பரவாயில்ல அப்புறமா மொண்டு வந்து வைப்பாங்க, கவலைப்படாதீங்க, வேணாம் மொண்டு கொடுத்துட்டு போகிறேன். இப்போ நீங்கள் எதுக்கு மேலே வந்த, இல்லை நம்ம சுகாவோடைய பேபி ஷோவுக்கு போகிறோமா இல்லையா, போகிறோம் தான், எனக்கு வாங்க வேண்டிய ஆக்சசரிஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும், உங்களை கூப்பிட்டேன் நான், ஏன்னா ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் நீயே பார்த்துக்கோமா, நான் வேற வரணுமா, அதுக்கு இல்லட்டே நான் தான் சொல்கிறேன்னே, எனக்கு வேலை இருக்குது, நீ போ. அப்போ ஏன் வேலை யார் பார்க்குறது, அதை யார் தலையிலையாவது கட்டிட்டு போ, அப்போ நான் போவா போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு கிளம்பிடுறாரு. போகிறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேகமாக அங்கேருந்து கிளம்பி வந்துடுறீங்க. ஆனால் வந்துட்டு உங்களை தனியாக விட வந்து டேக் வந்து மனசே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஒரு பெரிய சிஓவாக இருக்கார். ஸோ அவரோட ஒய்ஃபை வந்துட்டு யாராவது தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம், அந்த மாதிரி கூட நம்ம டேக் வந்து இருக்கலாம். ஸோ அதனால் டேக் வந்துட்டு உங்களை அனுப்பி வச்சுட்டு அவரெல்லாம் அங்கே நிற்கவே முடியல. சரி போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டு வந்துட்டு வாக் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் முடியல, சேஃபாக தானே இருக்க, சேஃபாக தான் இருக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்கள், வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வச்சிடுறீங்க ஃபோனை. வந்துட்டு இப்போ ஒருத்தி நம்ம அவசரம் புரியாமல் ஃபோனை வச்சுருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்ப வந்து ஒர்க் பார்த்துட்ருக்காரு. என்னவோ தெரியல, நம்ம வந்துட்டு பயமாக இருக்க மாதிரி இருக்குது, என்னடா இது போனால் போயிட்டா, நிற்பான்னு பார்த்தா பாட்டு போயிட்டாலே, இங்கே உட்காந்துருக்க முடியல என்னால் வேறு, ஐயோ ஏன் ஏன்டி இப்படி பண்ணுற, உன்னை தனியாக விட்டுட்டு என்னால் எப்படி இங்கே உட்காந்துருக்க முடியும், வரண்டி இறி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு லொக்கேஷன் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கடையில் வந்து ஷாப்பிங் பண்ணுவீங்களா, ஸோ அங்கே வந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமேட்டு எங்கே போனால் அப்படி தேட்டே இருக்கும்போது திரும்பவும் கால் பண்ணி, நான் அடிக்கும் போது ஒரு காலையும் எடுக்காதீங்க, நான் எப்போ பிஸியாக இருக்கேன்னா ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்கள், இதே வேலை தான் உங்களுக்கு, லவ் பண்ணுற காலத்துலேருந்து உங்களுக்கு இதான் பிரச்சனை, என்ன தான் வேணும் உங்களுக்கு, அதான் சொல்கிறேன் நான் பர்ச்சேசிங்லாம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர்கிட்ட எட்டி பார்க்குறியா, நான் கீழே தான் நிற்கிறேன், எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க, எனக்கு பிடிச்ச கலரில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர மாட்டேன், இந்த சாணி பச்சை எங்கே இருக்குது, மஞ்சள் கலரு பச்சை கலரில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்து வருவேன், எனக்கு செட்டே ஆகாது, போன தடவை நீ அப்படி தான் எடுத்து வந்தேன், எல்லோரும் எனக்கு க்ளவுன் மாதிரி பார்த்தாங்க, அதனால தான் நான் வந்தேன். நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸே ஃபஸ்ட்டு எடுக்கல நல்ல வேலை நான் வந்துட்டேன், இல்லைனா எடுத்து வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரா வந்துட்டு அங்கே வந்து கலாய்க்கவும், ஐயோ இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, நீங்கள் போய் உங்கள் செக்ஷனில் போய் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் முடியாது, நீ வரணும், என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு எடுக்கிறத விட உனக்கு ரெடி வேலை, ஒழுங்கா வாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு கற்றுனோன்னே நீங்கள் வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்படி கீழே எட்டி பார்க்குறீங்க, பார்த்துட்டு வந்து கீழே நின்றுட்டுருக்காரு. நிற்கிறத பார்த்துட்டு நான் உங்களை பார்த்துட்டேன், நானும் உன்னை பார்த்துட்டேன், சரி மேலே வாங்க, என்னாலாம் மேலே வர முடியாது, ஏன் கீழே தானே மெயின் செக்ஷன் இருக்குது, அங்கே தானே ரெடிமேட்ஸாக வாங்க முடியும், ஐயோ கீழெலாம் இப்போ இறங்கி வர முடியாது, என்னாலே மேலே வர முடியாது, இப்போ என்ன பண்ணுறது, வந்து தொலைக்கிறேன் இருங்க, ஆனால் லேட்டாக முடியாது, நீ சீக்கிரமாக இப்போ இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 2 பேரும் பிடிச்சி வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சரியான டென்ஷன் ஆகிடுது உங்களுக்கு, வந்து தொலைக்கிறேன் வைங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை தூக்கி வச்சுட்டு கீழே இறங்கி வந்தோடனே நம்ம டேக்கிட்ட வந்துட்டு என்ன தான் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது அடாவடி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார எடுத்துகிட்டு போனோன்னே ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய சிஓ அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறத பார்த்துட்டு எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க.
ஒய்யனுங்க பாரு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பேபி மாதிரி என்னை இழுத்துட்டு போயிட்டுருக்கடி, பேபி மாதிரி தானே நடந்துக்கிறீங்க, அடம் பிடிக்கிறீங்க, அப்புறம் உங்களை அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னா இடுப்பில் தான் தூக்கி வச்சுக்கலாம். அது ஒன்று மட்டும்தான் குறைச்சல். சரி சரி கோவப்படாத, அங்கேப்பா அங்கே அந்த அந்தோ அந்த அந்த கோட் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டேவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பி வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறமேட்டு டே என்ன பண்ணுறாருன்னா, வா காரில் போவோம். நான் வரல, நான் என்னோடய காரில் போகிறேன். சொன்னால் கேளு, வா காரில் போகிறேன். அப்போ அந்த காரை யார் எடுத்து வருவா? அதை டிரைவர் எடுத்து வந்துடுவார், நீ வா. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நான் அந்த காரில் போனால் தான் என்ன வர முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து அடமன் பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு வண்டியில் வந்து ஏறுறீங்க. அது வந்து டே வந்துட்டு சமக்கம் வருது, இவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் முடியாது வந்துட்டு உங்கள் கையில் இந்த பேக்கை பிடிக்கிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து வண்டிக்குள்ளே வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அவர் நான் வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, காரை எடுக்கவும், இப்போ வண்டியை நிறுத்துறீங்களா இல்லையா? நிறுத்த முடியாதுடி, அப்போ நான் வண்டியில் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்களும் போயிட்டு வந்துட்டு அந்த காரில் வந்து ஏறிக்கிறீங்க. டிரைவர் வீட்டில் போய் வண்டியை போட்டுருங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க வண்டியை எடுங்க. ஏற மாட்டேன்னு சொன்னேன், இப்போ எதுக்கடி ஏறினேன்? சரி வண்டியை விடுங்க, எங்கே திரும்ப ஆஃபீஸ் தானே போகிறோம்? இல்லை வீட்டுக்கு தான் போகிறோம். ஆஃபீஸ் போகிறோன்னு சொன்னீங்க? அதெல்லாம் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கே வந்துட்டு விட்டுறாரு வண்டியை. விட்டதுக்கப்புறமேட்டு ட்ரெஸ்லாம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஒன்று ஒன்றா போட்டு வந்துட்டு டே கிட்டே காமிச்சிட்ருக்கீங்க. டே அதெல்லாம் பார்த்துட்டு, சுகாவோட பேபி ஷவருக்கு மட்டும்தானே போகிறோம்? ஆமாம், அதில் என்ன? இல்லை ஓட்டி சவனுக்கும் சேர்த்து போகிற மாதிரி நீ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கியே, ஒன்று ஒன்றா அப்படி மாடலிங் மாதிரி போட்டு வந்துட்டுருக்கியே, அது கேட்டம்மா. அப்புறம் போனால் ஒன்றா ஒரு தடவை போனோம்னா வாங்கிட்டு வந்துடணும் தேவையானதெல்லாம், ஒன்று ஒன்றுக்கா போயிட்டுருப்பாங்களா? ஓஹோ, இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன்லாம் பார்க்காதீங்க. அப்புறம் நம்ம எதுக்கு தான் சம்பாதிக்கிறோம்? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். ஆமாம் ஆமாம், அதுக்கு தான் சம்பாதிக்கிறோம், பொடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா டே வந்து அனுப்பி வச்சிடுறாரு. அப்படி அனுப்பி வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நைட்டில் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் சாப்பிட்டு வந்து டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெட்டில் வந்துட்டு ஃபோன் வந்து அப்படியே வந்து படுத்திருக்காரு. அப்படியே வந்து ஃபோன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் எங்கேருந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தலை தோட்டிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ டே வந்துட்டு உங்களை மிரரில் பார்த்துட்டு, என்ன இன்றைக்கி என்னமோ வித்தியாசமாக இருக்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, சோப்பு மாற்றின தானே? சோப்பெல்லாம் மாற்றிடாட்டே, ஏன் நீங்கள் வேறு, ஏன் என்ன ஆச்சு? எப்பவும் பழமாக தானே இருக்கு, என்ன திடீர்னு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கியே. அழகாக இருக்கேண்ணா? இல்லை, வித்தியாசமாக இருக்க. ஓஹோ, சரி சரி, இருந்துட்டு போகிறேன். கேவலமாக இல்லைல்ல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து படுத்துடுறீங்க. படுத்ததுக்கப்புறமேட்டு சரி லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சும்மா ஏதாவது புக் படிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டே வந்துட்டு அவரோட லேம்பை வந்து ஆஃப் பண்ணிட்டார். ஆஃப் பண்ணிட்டு ஒரு திரும்பி படுத்துட்டார். நீங்கள் வந்துட்டு லைட்டாக அந்த புக்கெலாம் வந்து படிச்சுட்ருக்கீங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது டே வந்துட்டு, என்ன பண்ணுற ஒயன், 2 புக்கு படிக்க தப்பா? புக்கா? அது ஏன்டி இப்போ படிக்கிற? படிக்கும் போது இல்லை தூக்கம் வரல, சரி ஒரு 2 பக்கம் படித்தா தூக்கம் வரும்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கேன். தூக்கம் வரலையா? ஆமாம், எனக்கும் தூக்கம் வரல. அப்போ வாங்க சேர்ந்து படிப்போம். படிப்பா? நான் காலேஜ்லேயே படிக்க மாட்டேன், ஏன் ஸ்கூல்லேயே படிக்க மாட்டேன், இப்போ வந்து திரும்ப அந்த புக்கை எடுக்க சொல்கிற? உங்களெல்லாம் யார் சிஓ ஆக்குனது? வேறையா எங்கள் அப்பா தான், அவரை அடிக்கணுமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப வந்துட்டு புக்கை வந்து படிச்சுட்ருக்கோம். டே வந்துட்டு சும்மா இல்லாமல் அங்கேருந்து வந்து அப்படியே உருண்டு வந்து உங்ககிட்ட வந்து படுத்துக்கிறாரு. ஐ மீன் வந்துட்டு உங்கள் லேப்பில் வந்து படுத்துக்கிறாரு. படுத்துக்கிட்டு, என்ன ஒன்றும் இல்லையே, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நீ படிப்படி, நான் என்ன பண்ணுறேன், நான் படி தானே படுத்திருக்கேன், நீ படிச்சிடலாம் அப்படியே படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா படிக்க சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே வந்துட்டு படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் டே வந்துட்டு அப்பவும் சும்மா இல்லாமல், பேபி பேபி, பாஸ் பேபி. எனக்கு பாஸ் பேபியா? என்னாச்சு உங்களுக்கு? ஆமாம், நீ பாஸ் பேபி தான். என்ன பாஸ் பேபி? நான் பாஸ், நீ என்னோடய பேபி, ஸோ இப்போ நீ பாஸ் பேபி தானே. இது ஒரு வெக்காபுலரி வேர்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படி தானே? எஸ், அஃப்கோர்ஸ், என் ஒய்ஃப்காக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ரொம்ப நல்லது. நான் இதை வந்துட்டு தனியாக டேஹியூம் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதில் நம்ம சேர்த்துருவோம். ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு பங்கமாக கலாச்சி விட்டோன்னே டே வந்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்படியே வந்து படுத்துருக்கோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே படிச்சுட்டு சரி படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே டே என்ன ஒயன், எந்திரிங்க, என்னாச்சு? நான் தூங்க போகிறேன். தூங்க போறியா? எனக்கு தூக்கமே வரல. எனக்கு தூக்கம் வருது. அது எப்படி? புக்கு படித்தா தூக்கம் வருமா? ஆமாம், சரி சரி அப்போ நீ தூங்கு
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா தூங்க சொல்லிட்டு அவர் போய் படுத்துடுறாரு. படுத்ததுக்கப்புறம் அவருக்கும் தூக்கம் வரல, உங்களுக்கும் தூக்கமே வரல. தூக்கம் வரா மாதிரி இருந்தது, பட் தூக்கமே வரலையா? சரி சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்கும்போது 2 பேரும் எதார்த்தமாக 2 பேர் திரும்பி பார்த்துட்டு, என்ன நீ இன்னும் தூங்கலையா நீ? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேவிங்க பார்த்து கேட்டோன்னே, தூக்கம் வரல ஒய்யன். ஏன் தெரில. உனக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல, ஏஞ்சி உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏஞ்சி உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துக்க வேண்டிய லேம்ப் வந்து போடவே இல்லை. அப்போ டே வந்துட்டு கிட்டே வந்து உட்காந்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நாம் வந்துட்டு பேபி இல்லை பேபி இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கே இப்போ ட்ரை பண்ணக்கூடாது. என்ன? ஒன்றும் இல்லை, நான் நான் நம்மளோட கஷ்டத்தை தான் சொல்கிறேன் நான். என்ன கஷ்டத்தை சொல்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டே இங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் வந்து தூங்கினோன்னே டே அங்கேருந்து உருண்டு வந்துட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, என்ன டே ப்ளீஸ் ஒய்யன் என்னை பார்த்து பட. என்ன? எனக்கு பயமாக இருக்குது அந்த பக்கம். பயமாக இருக்கா? ஒரு கம்பெனியோட சிஇஓ நைட்டு படுக்கிறதுக்கு பயமாக இருக்குங்கிறாரு. அதுவும் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு அம்மாட்ட சொல்கிற மாதிரி திரும்பி படுங்கிறாரு. என்ன போங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை ஒய்யன் லைட்டாக பயமாக இருக்குது, நீ திரும்பி படுத்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த நமக்கு திரும்பி படுத்தோன்னா டே வந்துட்டு உங்கள் ஃபேஸே அப்படியே பார்த்துட்டே படுத்துருக்காரு. நீங்கள் கண்ணு மூடிருக்கீங்க. அப்படியே லைட்டாக கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் சின்னில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படி கிஸ் பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே, என்னாச்சு ஒய்யன்? இப்போ என்ன பண்ணீங்க? சும்மா லைட்டாக பிக் பண்ணேன். அதானா? ஏன் நீ என்ன நினச்ச? நான் என்னமோ நினச்சேன். சரி விடுங்க அப்படி சொல்லிட்டு திரும்பவும் வந்து படுத்துக்கிட்டோன்னே, ஆக்சுவலாக டே வந்து திரும்ப கிஸ் பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறீங்க, திரும்பவும் வந்துட்டு அவர்கிட்டே போய்ட்டு படுத்துக்கிறீங்க. படுத்ததுக்கு அப்புறமேட்டு டே வந்துட்டு, நான் வேணால் திரும்பி ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணட்டுமா? எங்கே பண்ணுங்க பார்ப்போம். பண்ணுவேண்டி, பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னே டே வந்துட்டு திரும்பவும் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படி பண்ணும் போதுட்டு, சரி பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து படுத்துக்கிறீங்க. படுத்ததுக்கு அப்புறமேட்டு டே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, பெட்ஷீட்டை வந்து ஏற்று வந்து போத்திக்கிறாரு. போத்தினதுக்கு அப்புறமேட்டு காலைல பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியல 2 பேராலையும். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு அப்படி ட்ரெஸ்ஸே இல்லை, கொஞ்சம் பாதி ட்ரெஸ்ஸை காணும். என்னடா இது பாதி ட்ரெஸ்ஸை காணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு பார்க்கும்போது அப்போ தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று ராத்திரி அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ணை சுற்றி பார்த்தோன்னே, டே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கத்துறீங்க. கத்துனதுக்கப்புறம் டே எந்திரிச்சிட்டு, என்னடி பிரச்சனை உனக்கு? என்னட்டே இதெல்லாம் என்னட்டே இதெல்லாம்னு என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவீங்களா? பண்ணதெல்லாம் நீங்கள் தான். ஆமாம், யார் இல்லைண்டா? இப்போ தானே இல்லைண்டீங்க. ஆமாம் இல்லைன்னு நான் சொன்னேன். உன்னை யார் கிஸ் அக்செப்ட் பண்ண சொன்னது? நீ அப்படி அக்செப்ட் பண்ணதுனால தானே நான் பண்ணேன். நான் இந்த டிஸ்கஷன் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், டேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு குளிக்க ஓடிடுறீங்க. பட் ஆனால் எந்திரிச்சு நடக்கவே முடியல. ஒரு மாதிரி வலிக்குது காலெல்லாம். என்ன அப்படியே தள்ளாடிக்கிட்டே போகும்போது ஃபஸ்ட்டு எந்திரிச்சு நடக்க தெம்பு இருக்குதா? அப்புறம் எதுக்கு போகிற? அப்புறம் பேபி ஷவருக்கு போக வேணாமா? எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் பேபி ஷவர் நடக்கும்னு தோணுது எனக்கு. தோணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக போய்ட்டு குளிக்க போகிறீங்க. அப்படி குளிக்க போகும்போது அப்போ தான் வந்துட்டு மிரரில் வந்துட்டு சோப் தைச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கவனிக்கிறீங்க. பார்த்தா வந்துட்டு இந்த கழுத்தில் வந்துட்டு அந்த ஹிக்கி ஸ்டாச்சுலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோயோ இதெல்லாம் என்ன கழுத்துக்கிட்டலாம் இருக்குது ஆட்டே அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் நின்று கத்தவிட்டே பணக்காரனுக்காவது வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு. சொல்லிட்டு வர மாட்டீங்க, இப்படி தான் மலர் நூறு திறந்துட்டு வருவீங்களா? சரி சொல்லு என்னாச்சு? பாருங்கட்டே இதெல்லாம் என்ன? இங்கே பாரு, அப்படியே எவிடன்ஸு இதெல்லாம். நான் கோர்ட்டில் கேட்டால் சொல்லிவிடுவேன்ப்பா இதான் எவிடன்ஸுன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லை. அப்புறம் இப்போ நம்ம சுகாவோட பேபி ஷோருக்கு போகிறோம். இந்த மாதிரி ஹிக்கி பேட்சஸ் தான் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? என்ன ஆகும்? நம்ம 2 பேரும் நல்லாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஏன் தெரியணுமா? இது என்ன பெரிய பட்டமா? அப்படி இல்லை, ஒரு கப்பிள்ஸ் லவபிள் கப்பிள்ஸ் அப்படின்னு தெரியும்ல. ஹானி பரோட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி பாத்ரூம் டப்பில் வந்து தள்ளி விடவும் அவர் தண்ணியில் போய் விழுந்துடுறாரு. இங்கே பாரு நனைஞ்சிருச்சுட்டு ஃபுல்லாக. குளிக்க தானே போகிறீங்க, குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆமாம் நம்ம இன்றைக்கி பேபி ஷவருக்கு போயே தான் ஆகணுமா? போய் தான் ஆகணும், அப்புறம் சுகா கோச்சிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னே, நீ தான் ஹிக்கி பேச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறியே, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்ட்டே. நான் என்ன பண்ணுவேன், சும்மா லைட்டாக கடித்தேன், அது இவ்வளோ செவந்து போகும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஒய்யன். தள்ளிப்போங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, சரின்னு போய்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்கிட்டு இருந்தீங்களா ட்ரெஸ் அதெல்லாம் வந்து போடுறீங்க. போட்டால் அது பார்த்தா
எங்கெங்கெல்லாம் டே வந்து கடிச்சு வச்சுருக்காரோ அந்த இடத்துலலாம் கரெக்டாக ஹோல் இருக்குது, அங்கெல்லாம் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு ஐயோ என்னது இது பாருங்க டே, ஏன் டே இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன் ஒய்யன் நீ வேணா ஏதாவது ஃபவுண்டேஷனை போட்டு மறைச்சிக்கோங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா அதுவும் போயிடும், அப்புறம் எல்லாருக்கும் தெரியும். சரி அப்போனா ஒன்று பண்ணுவோம்மா, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கட்டே, போயிட்டு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு வந்துடுங்க வாங்கினதெல்லாம், நான் வரல. நீ வராமல் எப்படி நான் மட்டும் போகிறது? இங்கே பாருங்கட்டே, நமக்கும் மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது, நமக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 2 பேரும் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் ஏதாவது கேள்வி கேட்பாங்க, ஒரு மாதிரி பார்ப்பாங்க, குழந்தைக்கிட்டே நம்மளை நெருங்க விட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது, சில கேஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னால் தாங்கிக்க முடியாது. போனாலும் சரி பல்ல கடிச்சிக்கலாம் அப்படி தான் நினப்பேன். பட் ஆனால் கஷ்டமாக தானேட்டே இருக்கும். நீங்கள் போவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பீங்க, அப்படியே வந்துடுவீங்க. பட் நான் அந்த மாதிரி இல்லை, உள்ளே போய் வேலைலாம் சேர்ந்து எல்லாரோடையும் பார்க்கணும்ல, அப்போ அவங்க பேச தானே செய்வாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சாக்கா? வராமல் இருக்கிறதுக்கு சாக்கு இல்லை, இப்போ இதால் தான் என்னால் வர முடியல. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் கொடுத்துட்டு சீக்கிரமாக வந்துடவா? சரி போங்க அப்படின்னு சொன்னோன்னே டேக்கு வந்துட்டு உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. அவரால் வந்து போகவே முடியல. ஆனால் எனக்கு உடம்பு வலிக்குதே ஒய்யன், உடம்பு வலிக்குதா? நான் என்ன பண்ணுறது அதுக்கு? நான் என்ன பண்ணுறதுன்னா, நேற்று ஒன்றால் தானே இந்த மாதிரிலாம் ஆச்சு. ஐயோ டே, திரும்ப அதே சொல்லாதீங்க டே, போங்க டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகாட்டி போங்க, நீங்களாச்சு உங்கள் ஃப்ரெண்டாச்சு என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வந்து பெட்டில் வந்து திரும்ப படுத்துக்கிறீங்க. படுத்ததுக்கு அப்புறமேட்டு டே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் வந்துட்டு உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு, சரி இப்போ ஏன் வந்துட்டு இவ்வளோ கோவப்படுற? நீ கோவப்பட்டா பாரு ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிடுது, அழகெல்லாம் குறையுதுல. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, பொண்ணுங்க வந்து அதிகமாக கோவப்பட்டாங்கன்னா ஒரு சில ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். அண்ட் தென் வந்துட்டு இப்படியே கோவப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா அழகு சீக்கிரமாக குறைஞ்சிருமா. நீ வந்துட்டு இப்படியே கோவப்பட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இருக்கிற கொஞ்சம் அழகும் போயிடும். அப்போ நான் அழகே இல்லைங்கிறீங்க, அப்படி தானே? அப்படி இல்லைடா சொல்லும். நீ வந்துட்டு யார் தெரியுமா, நீ வந்து உலக பேரழகி. நீ வந்துட்டு கோவப்பட்டனா உன்னோட பேரழகு போயிடும்டா, நான் அதை தான் சொல்கிறேன். போதும் சரி, இந்த மாதிரி போகிறீங்களா என்ன? நான் போகல. ஏன் போகல? அப்புறம் சுகா கோச்சிக்க மாட்டாராட்டே? கோச்சிக்குவான் தான், என்ன பண்ணுறது? சும்மா போய்ட்டு ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு வாங்க, போங்க, சாப்பிடலாம் வேணாம். என்ன வலிக்குது எனக்கு உடம்பு. வலிச்சா என்ன, போங்க போயிட்டு அங்கே உடனே டான்ஸ் ஆட சொன்னிச்சு, கான்செர்ட் போட சொன்னிச்சா, போங்க போயிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வாங்க. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு போய்ட்டு குளிச்சுட்டு எல்லாம் ஒரு டவல் கட்டிட்டு வராரு. அப்போ வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் இங்கே எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணி அனுப்பி விட்டுறீங்க. அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் 2 பேரும் எப்போவும் ஒர்க் போகிற மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு நடுவில் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் வந்து போயிடுதுடான். போனதுக்கப்புறமேட்டு அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மாதிரி டயர்டாக இருக்க மாதிரி இருக்குது. சரிட்டே நான் இன்றைக்கி ஆஃபீஸ் வரல, நீங்கள் போயிட்டு வரீங்களா? ஓகே டியர், நான் பார்த்துக்கிறேன், நீ வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நேற்று ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொன்னால. ஆமாம் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்குது, சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன், நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு. போனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு சரி உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருது, இப்போ நம்ம பேபி உண்டாயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியுது. தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு டே கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறீங்க. அரசு ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. சும்மா அடிக்கும் போதெல்லாம் எடுத்து சாவடிக்கிறது, மெயினாக எதாவது சொல்லும் போது எடுக்கிறதே கிடையாது ஃபோனை. இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. சரி வந்தோடனே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு சரி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வரும்போதே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எப்பவும் நைட்டு 10 மணிக்கு தான் வருவார். பட் இன்றைக்கி மட்டும் 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டாரு. என்னவோ தெரியல அதிசயமாக. சரி சொல்லிட்டு வரலாம். உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் ரொம்பவே டெக்கரேட் பண்ணியிருக்குது. பார்த்துட்டு வந்துட்டு என்னாச்சு, ஏன் ரூமெல்லாம் டெக்கரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கீங்கல்ல, பெட்டில் வந்துட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை பார்த்துட்டு அது வந்து படிக்கிறாரு. அதில் வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்குது. ஃபாதரா இதுக்கு? ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாரு. நிலா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. விடுப்பாக தேடுறாரு. பார்த்துட்டு நிலா அங்கேருந்து ஓடி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்துனோன்னா நீங்கள் அப்படியே கத்தி கூப்பிட்றீங்க. கூப்பிட்டு அங்கேருந்து ஓடி வராரு வேகமாக. ஓடி வந்துட்டு உண்மையிலேவா நான் ஃபாதர் ஆகிட்டேனா, நீ மம்மி ஆகிட்டியா? ஆமாம் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னோன்னே டேக்கு செம ஹாப்பி ஆகிடுது. உங்களுக்கு தூக்கி அப்படியே வந்துட்டு ஸ்பின் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டேட்டை வந்து நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் நான் மேரேஜுக்கு அப்புறம் என்றைக்குமே உங்களுக்கு கிஸ் பண்ணதே இல்லை, எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு கிஸ் தெரியுங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டோன்னே இதெல்லாம் எட்டு கேட்கணும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அது வந்து ஹாலுன்னு கூட பார்க்கல, அவர் பாட்டு கிஸ் பண்ணுறாரு.
அண்ட் இதோடய வந்துட்டு இவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். நான் வந்துட்டு இந்த எஃப்எஃப் வந்து முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இந்த டபுள் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.